தலை வெடிச்சுன்னு போல இருக்கு ராதா. நான் கொஞ்சம் தான் குடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நான் குடிக்க என் கண்ணு முன்னாடி நின்னு சிரிச்சிட்டு இருக்கா அவ. அந்த கோவத்துல நிறைய குடிச்சிட்டேன். மனுஷரு ஸ்வேதா மனுஷனுமா உன் மேல என்னது இது? குழந்தை மேல போய் சத்தியம் பண்றீங்க? ரகு வா, இவரை பெட்ரூம் கூட்டு போயிடலாம். சரிங்கண்ணே வாங்க வாண்ணே. பாத்து குடி. சாரி சாரி எல்லாருக்கும் சாரி. வாங்க. பரவாயில்லண்ணே எல்லாருக்கும் சாரி. பரவாயில்லண்ணே வாங்கண்ணே. வாங்க. அண்ணே பாத்து பக்கத்துல எல்லாம் அந்த அணுவோட வேலை ராதா. என்னால பார்க்க முடியல ராதா. சாரி ராதா. சாரி உளராம படுங்க, காலைல பேசிக்கலாம். ரகு, நீ கார் எடுத்து உள்ள பார்க் பண்ணிட்டு கேட் சாத்திடு. சரிங்கண்ணே. ஸ்வேதா, நீங்க அப்பா பக்கத்துல படுத்துக்கிறியா? படுத்துக்கோ. என்னாச்சு? என்ன ராதா, என்னமோ அணு வீணுன்னு புலம்பிட்டு போறான். அனு பேங்க்குக்கு வந்த விஷயம் எனக்கு மத்தியானமே தெரியாது. ஆறுமுகம் ஃபோன் பண்ணி சொன்னாரு. அவ ஏதோ இவர் காலை தொட்டு மன்னிப்பு கேட்டதாவும் இவர் அவளை திட்டி வெளியில போ சொன்னதாவும் சொன்னாரு. இவர் இப்ப சொல்றத பார்த்தா அனு எதுக்காக இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்? அண்ணி, அவ ஏதோ பிளான் பண்றா. நாம இந்த விஷயத்தை சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நீ உடனே டென்ஷன் ஆயிடாத. காலையில அவர் போதை தெளிஞ்சு வரட்டும், என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறம் என்ன பண்ணலான்னு பாப்போம். ஆனா இனி உன் அண்ணனை குடிக்காதபடி பாத்துக்கணும். குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அப்புறம் அவர் அறியாமலேயே தப்பான வழிக்கு போயிடுவாரு. ஆனா அந்த அணுவையும் ரகு, ஒருத்தருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கத்தான் அவங்கள பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி ஆயிடும். கண்டுக்காம விட்டுட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வைஜு, சாரி. இன்னைக்கும் உங்களுக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்காம தடங்கல் ஆயிடுச்சு. ஐயோக்கா, என்னக்கா? இதுக்கு தான் ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பத்திலே தடங்கல் பண்ணக்கூடாதுன்றது. சரி, அடுத்து ஒரு நல்ல நாள் பார்த்து வைக்கலாம். இப்போ நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. பாருங்க, பால் கலந்து வச்சிருக்கேன், அதை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சிட்டாது படுங்க.